சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், கன்னிராசியாகும். உத்திரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சூரிய பகவானாகும். கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவானாகும். உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். ஏனென்றால் குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பலமாக இருக்கிறாரே, அதனால் நன்மைகள் நடக்குமே என்ற எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் எதிலும் ஒரு தடையையும் தாமதத்தையும் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவார். பொதுவாக கண்டகச்சனி அஷ்டமச்சனியை காட்டிலும் ஜென்மத்தில் வரக்கூடிய கேது பகவான் எந்த விஷயத்திலும் ஒரு சுணக்கத்தையும் ஒரு தடுமாற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்துவார். கடந்த 1.25 வருடங்களாகவே மிகப்பெரிய பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளையும் எந்த செயல்களிலும் திருப்தியற்ற தன்மைகளையும் உங்களுக்கு கேது பகவான் ஏற்படுத்தியிருப்பார். அவர் அடுத்த 4 மாதங்கள் உங்களது ஜென்மத்திலேயே வலிமையாக செயல்படுவதனால் பொருளாதார ரீதியாக எந்த பெரிய முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பதும், குறிப்பாக பிறருக்கு கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது, பத்திரப்பதிவு செய்வது, பிறருடைய பத்திரத்தில் டாக்குமெண்ட்டில் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் அறவே தவிர்ப்பது மிக அவசியமாகும். அதே போல அனாவசியமான செலவுகளை குறைப்பதும், குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிறீர்கள் என்றால் அதிக கௌரவத்திற்காக கடன்கள் பெற்று சுப நிகழ்ச்சியை நடத்துவதை தவிர்ப்பதும், மிக எளிமையாக சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது உங்களுக்கு மிக சிறப்பை தரும். மற்றபடி குடும்பம் ரீதியாக இருந்த சிறு சிறு சுணர்வுகள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் இருந்து வந்த சில தேவையற்ற இன்னல்கள் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் அடுத்த 4 மாதங்கள் நிச்சயம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக மட்டும் சற்று விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு அவசியமாகும். கல்வி கற்கக்கூடிய உத்தர நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்கள் கல்வி ரீதியாக கூர்ந்து அதிக கவனத்துடன் படிப்பது மிக அவசியமாகும். வறட்சி கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்வதும், உங்களது 6ஆம் இடத்திற்குள் சனி பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு கல்வி ரீதியாக ஒரு சுணக்கத்தை உருவாக்கலாம். குரு பகவானுடைய பார்வை உங்களது ஜென்மத்தில் வலிமையாக இருந்தாலும் பெரிய முன்னேற்றங்கள் கல்வி ரீதியாக ஏற்படாது. குறிப்பாக ஞாபக மறதிகள் அல்லது படிப்பின் மீதே ஆர்வம் இல்லாத தன்மைகளும் சற்று அதிகரிக்கக்கூடும். அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறையை எடுத்து படிப்பது அவசியமாகும். நான் படித்து விட்டேன் என்று நீங்கள் விடாமல் அவற்றை எளிய முறையில் மனனம் செய்வதும், அதே போல புரிந்து படிப்பதும் உங்களுக்கு மிக அவசியமாகும். ஏனென்றால் தேர்வு எழுதும் பொழுது ஒருவித குழப்பங்களும் ஒருவித தயக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். மனதில் அதற்கான விடைகள் இருக்கலாம். ஆனால் எழுதும் பொழுது குழப்பங்களால் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எடுபடாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை கருத்தூன்றி புரிந்து படிப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும். முடிந்தவரை யோகா, தியானம், சூரிய நமஸ்காரம் செய்வது உங்கள் ஆரோக்கியத்திற்கும் கல்வி ரீதியான அறிவிற்கும் பெரிதாக உதவும். உத்தர நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும். குடும்பத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் உங்களுக்கு அடுத்த 4 மாதங்கள் சாதகமாக அமையக்கூடிய சிறப்பு சூழல்கள் நிச்சயம் உருவாகும். தொழில் புரியக்கூடிய பெண்களுக்கு தொழில் ரீதியாக சில இழுபறிகளும் தொந்தரவுகளும் இருந்தாலும் தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகள் இன்றி சற்று சுமூகமாக செல்லக்கூடிய சூழல்கள் உண்டு. ஆனால் இந்த சமயத்தில் நீங்கள் கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு செல்கிறீர்கள் என்றால் அதில் மட்டும் கூடாது. அடுத்த 4 மாதங்கள் பொறுமையாக நீங்கள் எந்த நிறுவனத்தில் பணி செய்கிறீர்களோ அங்கேயே பணி செய்வது உங்களுக்கு மிக அவசியமாகும். அதே போல் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய சில மனஸ்தாபங்கள் சற்று விலகக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும், தேவையற்ற பிரிவினைகள், பேச்சற்ற தன்மைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிச்சயம் அதிகரிக்கும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில மேலதிகளுடைய குடைச்சல்களும் உடன் பணிபுரியக்கூடிய நபருடைய ஒத்துழைப்பும் சற்று குறைவதற்கான சூழல்கள் உண்டு. அதனால் பொறுமையாக நீங்கள் செயலாற்றுவது மிக மிக அவசியமாகும். அதே போல் இந்த சமயத்தில் கம்பெனி மாறுகிறேன், அவர் எனக்கு இடைஞ்சல் தருகிறார், இவர் எனக்கு பிரச்சனை தருகிறார் என்று மாறாமல் அங்கேயே பொறுமையாக இருப்பது அவசியமாகும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் தாராளமாக இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவை உங்களுக்கு நல்ல உயர்வுகளையும் சிறப்பான வாய்ப்புகளையும் உருவாக்கும். கண்டகச்சனி வருகிறதே என்று பயப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் தொழில் ரீதியாக அடுத்த கட்ட பரிணாமங்களை உங்களுக்கு நிச்சயம் உருவாக்குவார். சுயமாக தொழில் செய்யக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கிய முடிவுகள் சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், புதிய ஆர்டர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வுகளை தரும். ஆனால் ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் மன ரீதியாக அவ்வப்போது சிறு விரக்திகளையும் தொந்தரவுகளையும் உங்களுக்கு உருவாக்கலாம். அதனால் தேவையற்ற சிந்தனைகளை மனதில் போட்டு
குழப்பாமல் சுயதொழிலில் எப்படி சாதிக்கலாம் என்று விழிப்புடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது நிச்சயம் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக நிச்சயம் ஒரு நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு செயலாற்றக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். இதனால் நன்றாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட சில தடுமாற்றங்களை சந்திக்கலாம். அதனால் முடிந்தவரை தொழில் ரீதியாக யாருடைய ஆலோசனையும் கேட்காமல் உங்கள் நலம் விரும்பிகளிடம் சில முக்கியமான விஷயங்களை ஆலோசனை பெற்று அதன் மூலமாக செயலாற்றுவது மிக அவசியமாகும். அவர் கூறுகிறார், இவர் கூறுகிறார் என்று பெரிய முடிவுகளை நீங்கள் எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு தொழிலில் இடமாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி வந்தால் அதை தாராளமாக நீங்கள் ஏற்கலாம். அவை உங்களுக்கு சாதகமாகவும் உயர்வாகவும் நிச்சயம் உருவாகும். பேசாமல் வெளிநாட்டை விட்டு சொந்த நாட்டிற்கே வேலைக்கு திரும்பி விடலாமா என்ற எண்ணங்கள் இருந்தால் அதை அறவே தவிர்ப்பது மிக அவசியமாகும். முடிந்தவரை வெளிநாட்டில் நீங்கள் தொழில் செய்யும் பொழுது ராகு கேதுடைய பாதிப்புகள் சற்று குறையும். பெரிய தொந்தரவுகள் இல்லாமல் சற்று சுமூகமாக பயணிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய உத்தர நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில ஏற்ற இறக்கங்கள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்பின்றி நீங்கள் உயர்வை நோக்கி பயணிக்கலாம். அதே போல இந்த காலகட்டங்களில் இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளாமல் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் தாராளமாக இடமாறுதல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு வெற்றியையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும். அதே போல கேது பகவான் ஜென்மத்தில் வலிமையாக இருப்பதும் 6ஆம் இடமான மறைவுஸ்தானத்தில் தொழில் கிரகமான சனி பகவான் வலுத்து செயல்படுவதனால் கையெழுத்து போன்ற விஷயங்களில் கவனமாக இருப்பதும், மனரீதியாக ஒருவித விரக்தியில் இருந்தாலும் சுறுசுறுப்பாக பணி செய்வதற்கு நீங்கள் 100% முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையையும் உருவாக்கும். சில தேவையற்ற 3ஆம் நபருடைய குடைச்சல்கள் உங்கள் தொழில் ரீதியாக சில இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் அவை பெரிய பாதிப்புகளை ஒன்றும் உங்களுக்கு உருவாக்காது. உத்தர நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயம் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. 6ஆம் இடத்தில் சனி பகவான் வலுத்து அடுத்த 4 மாதங்கள் செயல்படுவதனால் மூட்டு சார்ந்த பிரச்சனைகளும் பாத எரிச்சல் சார்ந்த தொந்தரவுகளும் பாதங்களில் அடிக்கடி அடிபடுதல் சார்ந்த சில சிக்கல்களும் உருவாகலாம். மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது. ஜென்மத்தில் உள்ள கேது பகவான் மனரீதியாக அவ்வப்போது சிறு விரக்திகளையும் இதனால் தேவையற்ற கோபதாபங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை பேச்சில் கவனமாக பேசுவதும் தேவையற்ற அனாவசியமான பிறருடைய கருத்துக்களை கேட்டு அல்லது அவர்களுக்கு நீங்கள் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பதும் மிக நன்மையாகும். அதே போல மூட்டிற்கும் கால்களுக்கும் நல்ல சத்துள்ள உணவுகள் எது என்று ஆராய்ந்து அந்த உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பாகும். அதே போல கலப்பட கிரகமான ராகு பகவான் 7ஆம் இடத்தில் வலுத்து செயல்படுவதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அனாவசியமாக கடைகளில் உண்பது அல்லது தேவையற்ற உணவு பதார்த்தங்கள் புதுவிதமாக உள்ளதே என்று அதிகம் உண்ணுவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் சற்று பாதிப்புகளை உருவாக்கலாம். பொதுவாக உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்த 4 மாதங்களில் தொழில் ரீதியாக மட்டும் நீங்கள் சற்று அதிக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஜென்மத்தில் கேது வலுத்திருக்கும் பொழுது சிறு விரக்திகளையும் சில தாமதங்களையும் உங்களுக்கு உருவாக்கலாம். தேவையற்ற எண்ணங்களை மனதில் ஓடவிடாமல் எதிலும் சிந்தித்து செயலாற்றும் பொழுது நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் நிச்சயம் பெறக்கூடும். இந்த 4 மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு உத்தர நட்சத்திரம் கன்னிராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது ஒவ்வொரு புதன்கிழமை நாளன்றும் அவசியம் சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சகல நன்மைகளும் உருவாகும். அதே போல 4 மாதங்களில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து புதன்கிழமை நாளில் நீங்கள் பழமுதிர்ச்சோலை முருகன் பெருமான் திருக்கோவிலுக்கு அவசியம் சென்று வழிபட்டு வாருங்கள். பல சங்கடங்களும் இன்னல்களும் நிவர்த்தியாகி வாழ்வில் புதிய வெளிச்சமும் நம்பிக்கையும் உங்களுக்கு கிட்டும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.